இந்தா 2 1 ரூபா காயினை கொடுத்து 1 ரூபாய்க்கு சீரகம் 1 ரூபாய்க்கு மிளகு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஒரு கடைக்கு போனா போயிட்டு குடுக்குன்னு ஓடியாந்த 1.5 கிலோமீட்டர் அது கடை. அங்க இருந்து திரும்பி வந்து அம்மா எந்த 1 ரூபாய்க்கு மிளகு வாங்க எந்த 1 ரூபாய்க்கு சீரகத்தை வாங்க அப்படின்னா எதுக்கு வாங்கினாலும் கொடுப்பாங்க. அழாதப்பா அழாதப்பா டேய் இந்த குழந்தை இப்படி இது வந்துடுறேன். நான் இப்படி அழுவுறா அம்மா லொட லொட லொடலாயி மேலே போயிடாதுடா ஐ ஐயோ என்ன பாட்டு பண்ணாலும் அழுவுறா எப்படி அழுவு நிப்பாட்டுறது ஐடியா ஐயா ஒரு சென்டர் ஃப்ரெஷ் ஐயா இந்தாப்பா சென்டர் ஃப்ரெஷ் நாக்கை நாட்டியமான செய்யும். டேய் மச்சான் டேய் இங்க பாருங்கடா பாம்போட சட்டை. டீ ஆமாடா நீ என்னடா தொலைகிட்டு இருக்க? பாம்போட சட்டை தான் இருக்கு, பேண்ட் ஜட்டில காணண்டா. ஹலோ டிவி கடையா? ஆமாங்க. என்ன நீங்க டிவி கொடுத்தீங்க? உடனே வாங்க எனக்கு முண்டாட்டிக்கு ஒரே சண்டை. என்னடா நான் பஞ்சாயத்து படம் நடத்துறேன் உனக்கும் முண்டாட்டி சண்டைக்கு நான் எதுக்கு வரணும்? நீ தானே சொன்னீங்க டிவி வாங்கி 2 வருஷத்துல எந்த பிரச்சனையாலும் போன் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு பஞ்சாயத்துலாம் தீர்த்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. வாப்பா என்னப்பா பிரச்சனை? டாக்டர் பல்லு ஆடுது டாக்டர். எந்த பாட்டுக்கு ஆடுது? மா என்னடா ஏதோ பாட்டு பாடமா? அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். என்னடா பண்ண சொல்ற? என்ன நீ பேய் பாட்டு பாடுற? சாமி பாட்டு பாடலாம்ல? பாடுறேன். சாமி சாமி சொல்ல நீ என் புருஷனான ஃபீலிங் தான் சாமி. அண்ணாச்சி ஒரு ஜூஸ் கொடுங்க. ஜூஸ் வேணுமா? இந்தம்மா 10 ரூபா கொடு. 10 ரூபாயா? அண்ணாச்சி 3 ரூபாய்க்கு தருவீங்களா? 3 ரூபாய்க்கா? ஏமா இந்த டப்பாவோட விலையே 7 ரூபாமா, 3 ரூபாய்க்கு வந்து ஜூஸ் கேக்குற? டப்பாவோட விலை 7 ரூபாயா? எங்க கொடுங்க. இந்தா. அண்ணாச்சி டப்பா விலை 7 ரூபாய், மீதி 3 ரூபாய், ஆக மொத்தம் 10 ரூபாய். இந்தாங்க. மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவனை காப்பாத்தணும். டாடி வாய் இருக்கு டாடி இருக்கு. வாயா பேசுறதுக்கு செல்லம். பாப்பா வந்து எங்க மிஸ் கிட்ட சொல்லு கிளாஸ்ல எப்ப பார்த்தாலும் பேசாதேன்னு திட்டுறாங்க. என் நண்பர் ராமசாமி இருக்கானா அப்படின்னு. ஐயோ நேத்தாங்க செத்து போனார். என்னங்க சாதாரணமா சொல்றீங்க? அவன் என் உயிர் நண்பர் செத்து போனாலும் சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. எப்படிங்க செத்தார் அப்படின்னு. முருங்கைக்காய் சாப்பிடணும்னு சொல்லி முருங்கை மரத்துல முருங்கை அப்படிங்க சொன்னேன். மேலே ஏறி கிலோ ஒடிஞ்சு விழுந்து செத்து போனார் அப்படின்னு. ஐயோ அப்புறம் என்ன செஞ்சீங்க? அப்புறம் என்ன வெண்டிக்காய் குழம்பு வச்சோம். நேற்று நான் டூர் போனேன்டா. டூரில் என்ன பார்த்தேன்? 40 அடி அகலத்தில் 80 அடி உயரத்தில் சாப்பிட்ற கீரை ஒன்று வளர்ந்துருந்துச்சு. அப்படியே பேதலிச்சிட்டேன் பக்கத்தில். இப்போ அடுத்த ஒரு போர்டு போடணும் அவன் ஆரம்பிக்கிறான். நேற்று நானும் ஒரு டூர் போயிருந்தேன்டா. நீ என்ன பார்த்தப்ப 120 அடி அகலத்தில் அவன் மிரண்டு ஆத்தடி என்ன நம்மளை மிஞ்சிட்டாங்க அப்படின்னு. 200 அடி உயரத்தில் சொல்ற என்னது ஒரு பானையை ஒரு கொயவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஒரு பானையை எப்படி ஒரு கொயவர் செய்ய முடியும்? அப்படி செய்யாட்டி எப்படி உன் கீரை எதில் அவிக்க முடியும் அப்படின்னு அவன் இவன் பட்டு சரட்டுன்னு சட்டையை கிழிச்சு எந்திரிச்சு பஸ். எனக்கு இருமல் வந்தா நான் உடனே டாக்டர் கிட்ட போவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் உடனே கை வச்சு இருமிடுவேன் மேடம். இதுக்கு போய் டாக்டர் வரைக்கும் போவாங்களா? வெங்காயம் வாங்குறக்கா போனார் கடைக்கு. 5 கிலோ வெங்காயம் கொடுங்க. அவர் சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா? சின்ன வெங்காயமா கொடுங்க. பெரிய வெங்காயம் சுமக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்னு. 2 ஒரே வெயிட் தான். அதுக்கு ஒரு ஆள் போய் கேட்டார், டாக்டர் எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு, சின்ன வயசுல சக்கரை வந்துருச்சு, எனக்கு சக்கரை எப்படி டாக்டர் வருது? அது கரும்புல இருந்தே வருது. அந்த ஆள் படி ஒன்னு உட்காந்தார். டாக்டர் உட்கார் தம்பி சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. சைக்கிள் ஓட்டும் போலாம் தலை சுத்து டாக்டர். என்ன அநியாயம்? சைக்கிள் ஓட்டும் போது வீடு தானே சுத்தணும், என்ன தலை சுத்துன்றீங்க? அப்பா பத்தி கேட்டீங்கன்னா அப்பா வீடு மேல வீடு கட்டினவர். வீடு மேல வீடு கட்டினவர் அவ்வளவு பணக்காரரா? இல்ல கொத்தனாரு. அதே போல ஒருவர் பெரியமே என்கிட்ட சொல்லி இருந்தாரு, என் பையன் தாங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் அப்படின்னாரு. நான் கை கொடுத்தேன், பரவாயில்லையே 9 மணிக்கு ஸ்கூல்ல 8 மணிக்கெல்லாம் போயிருவேன் அப்படின்னு. அவர் எந்த பஸ் சொல்லி பெருமையா இருந்திருக்கலாம்ல. ஆரம்பிச்சிட்டார். தினமும் எனக்கு போன் வரும். அவ்வளவு போனை வச்சு என்ன செய்ய போறீங்க? கால் வரும். இப்ப நின்றுகிட்டு இருக்கீல, நேற்று உன்னை டிராபிக் போலீஸ் பிடிச்சிட்டாரா மேடா? 3 பேரோட போனதுக்கு டிராபிக் போலீஸ் பிடிச்சிட்டாரா? அப்புறம் என்ன செஞ்சேன்? அங்கிட்ட ஒருத்தர் நின்று அவனை கூப்பிட்டு 4 பேரா போனேன் அப்படின்னு இருக்கான். 3 பேரை பிடிச்சி வாத்தியார் கேட்கிறார், சயின்ஸ் வாத்தியார், அரிசி எதிலிருந்து வருகிறது சொல்லு சுரேஷ். மூட்டையிலிருந்து வருகிறது. மீன் பிடிக்கிறவன மீனவன் சொல்றான். ஆமா, அப்ப மான் பிடிக்கிறவன மாணவன் தானே சொல்லணும் அப்படின்னு கேட்கிறான். இப்ப டிவியை ரொம்ப நேரமா குருன்னு பார்த்தோம்னு வச்சுக்குவேன், கண்ணுல இருந்து தண்ணி தனியா வரும். ஆமா சார். ஆனா தண்ணியை ரொம்ப நேரமா பாருங்க, கண்ணுல இருந்து டிவியா வருமா? நம்ம கணக்கு பார்த்து ரொம்ப மோசம்டா, கணக்குல இவ்வளவு வீக்கா இருப்பான்னு நினைக்கவே இல்லை. என்னடா பண்ணு, தன்னுடைய 4வது பொண்ணுக்கு 5 பேர் வச்சிருக்காரு. ரீ ஓப்பனிங் பண்ணியாச்சு ஸ்கூல். ஆனாலும் அவன் ஸ்கூலுக்கு போல. ஏன்டா
ஏன்னா அவன் காலேஜ் படிக்கிறான். பசையும் ஒரு அரை பசையும் கூட்டினா எத்தனை? நான் 1.5 பஸ் அப்படின்ட்டேன். அது 1.5 பஸ்ஸும்ல 2.5 பஸ்ஸும்ல அது கவர்மெண்ட் பஸ் அப்படின்ட்டேன். அங்கிள் படத்துக்கு கூட்டு போங்க. டைம் இல்லைம்மா, முடிஞ்சா போவோம். முடிஞ்ச முன்னாடி போய் என்னத்தர